If you like this video, do subscribe, like, share and comment. ஹை மை டியர்ஸ், நம்ம இன்னைய வகுப்புல இந்திய ஆட்சிகள் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 149 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் ஒரே வகுப்புல. இதுல 150லேருந்து 270 வரைக்கும் மொத்தம் 121 வினாக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வினா பாருங்க. 150வது வினா, மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் எதை இயற்கையாக பெற்றிருக்கின்றனர் இருக்குது இல்லையா? டேஷ்ல நம்ம எடுக்க வேண்டிய ஆப்ஷன் குடிமை பொறுப்புகள் தான். மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் குடிமை பொறுப்புகளை இயற்கையாக பெற்றிருக்கின்றனர் அப்படிங்கிறது சரியான விடை. உரிமைகள், அடுத்த டேஷ்ல வர வேண்டியது குடிமை பொறுப்புகள், ஆப்ஷன் ஏ. அடுத்த வினாமா 151வது வினா, டேஷ் என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனையாகும் இருக்கு. எது அப்படின்னா உலகளாவிய குடியுரிமை, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, சமய சார்பின்மை என்பது என்ன அப்படின்னாக்க, சமய சார்பின்மை என்பது அரசு எந்த சமயத்தை சார்ந்த ஒரு குடிமகனும் சகிப்புத்தன்மையுடனும் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் தான் சமய சார்பின்மை, ஆப்ஷன் சி. அடுத்த வினா பாருங்க, இந்தியா ஒரு எதை கொண்ட நாடாகும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு பல்வேறு சமய நம்பிக்கை மற்றும் பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை ரெண்டுமே வரும். அப்ப ஆப்ஷன் சி. அடுத்த வினா பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. இது நல்லா பாருங்க, இது திருத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க, 1976. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க, அரசியல் அமைப்பின் முகவுரை. நம்ம அரசியல் அமைப்பு குடியுரிமையை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். இது அதோடைய கண்டினியூஷன். அடுத்த வினாமா 156வது வினா, சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? கீழ்கண்ட எதனுடன் அப்படின்னா ஆப்ஷன் டி, அடிப்படை உரிமைகள் தான் சமய சுதந்திர உரிமை. அடுத்து 157வது வினா, அரசியல் அமைப்பின் பிரிவு 28. முக்கியமான வினா, அந்த மாதிரி பிரிவுலாம் வரும்போது நல்லா கவனிச்சு எழுதி வச்சுக்கிங்க. பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது அப்படின்னா மைய போதனைகள், ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா 158வது வினா, ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் அப்படின்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை தடை செய்தால் அந்த நாடு சமய சார்பற்ற நாடாக கருதப்படும். சரியா? அப்ப ஆப்ஷன் பி. அடுத்த வினா, சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. அது எதை அளிக்கிறதுனா மக்களுக்கு சம உரிமையை அளிக்கிறது. மக்களுக்கு சமய சார்பின்மை மக்களுக்கு எதை அளிக்கிறது? சம உரிமை, ஆப்ஷன் ஏ. அடுத்த வினாமா 160, டேஷ் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கை ஏற்றிருப்பதாகும். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அது எது? ஆத்திகமா நாத்திகமா பாகுபாடா அப்படின்னா நாத்திகம், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. அடுத்த வினா, நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஷ் மற்றும் டேஷை ஊக்குவிப்பதாகும் அப்படின்னா ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. இது எல்லாமே நம்ம 6th இருந்தே படிச்சு வர்றது இல்லையா? அடுத்த வினாமா 162வது வினா, பிரிவு 15. முக்கியமான வினா, பிரிவு 15 சமயம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் டேஷ் காட்டுவதை தடை செய்கிறது அப்படின்னா எதை காட்டுவது? பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது, ஆப்ஷன் பி. அடுத்த வினாமா 163வது வினா, இது நமக்கு தவறான மேட்ச் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுல எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுல தவறான இணை தீனில் ஆகி ஒரு புத்தகம் சொல்லியிருக்காங்க, அதுதான் நமக்கு தவறான இணை. மீதியெல்லாம் காஜிராக இந்து கோவில் தான், அசோகர் பாறை கல்வெட்டு, இக்பால் கவிஞர், அதெல்லாம் சரியான விடைதான். அடுத்து பாருங்க 164, 2ஆம் உலக போருக்கு பின்னர்
டேஷ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எது அப்படின்னா மனித உரிமையை பாதுகாக்க அப்படின்னாலே நமக்கு ஐநா சபை தான். அப்ப ஆப்ஷன் ஏ ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை. 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் எங்கு கூடினர் அப்படின்னா பெய்ஜிங். 1995. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு, முக்கியமான வினாமா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க 167வது வினா, ஐநா சபை 1979ஆம் ஆண்டை எந்த சர்வதேச ஆண்டாக அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. பெண்களின் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. 1979 பெண்களின் சர்வதேச சபை ஆண்டாக அறிவித்தது ஐநா சபை. அடுத்துமா, உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? உலக மனித உரிமைகள் தினம். இந்த டேட்டு 168 ஆப்ஷன் பி, டிசம்பர் 10. டிசம்பர் 10 தான் உலக மனித உரிமைகள் தினம். அடுத்துமா, மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகா சாசனம் என அழைக்கப்படுவது, முக்கியமான வினா, ஆப்ஷன் ஏ, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. அடுத்து 170வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஏதேனும் ஒருவர். அடுத்து 171வது வினா, உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி, 30. அடுத்து 172வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவி காலம். ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க, 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. அடுத்துமா 173வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி, அதாவது நியூ டெல்லி. அடுத்து 174வது வினா, ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ உரிமை உண்டு. என்ன உண்டு? தகுதி, சட்டம் இருக்கு இல்லையா, அதுல உரிமை தான் சரியான ஆப்ஷன். அடுத்து 175வது வினா, மனித உரிமைகள் என்பது அடிப்படை உரிமைகள் ஆகும். ஆப்ஷன் ஏ. 176, மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இது மாநிலம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மத்திய அப்படின்னு வந்துச்சுன்னா வேற, மாநிலம் வந்துச்சுன்னா வேற. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்ப, நம்ம இப்பதான் படிச்சோம் இல்லையா, 166வது வினாவோட நம்ம படிச்சோம். என்ன ஆப்ஷன்ல சொன்னோம்? 1993. அது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இப்ப நம்ம படிக்க போறது மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஏப்ரல் 17, 1997. ஏப்ரல் 17, 1997. அடுத்த வினாமா, ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்து 177வது வினா, இந்திய அரசியல் அமைப்பின் 24வது சட்டப்பிரிவு எதை தடை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. குழந்தை தொழிலாளர் தடை செய்கிறது. குழந்தை தொழிலாளரை தடை செய்கிறது. இந்திய அரசியல் குழந்தை தொழிலாளரை தடை செய்யும் சட்டம் அப்படின்னு கேட்டா அந்த பிரிவு என்ன? 24வது பிரிவு. ரெண்டுமே நீங்க நல்லா படிச்சுக்கணும். பிரிவும் படிச்சுக்கணும், அது எதை தடை செய்யறதுங்கிறதையும் படிச்சுக்கணும். அடுத்து 178வது வினா, ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி, 1945. அடுத்து பாருங்க, சிவப்பு விளக்கு ஒளிரும் பொழுது, நம்ம இங்க கீழே இருக்கிற ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க, சிவப்பு விளக்கு ஒளிரும் போது என்ன செய்வோம்? நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். இது நார்மலா நம்ம ரோட்ல எல்லாம் கடைபிடிக்கிறது தான். அடுத்த வினா, பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம். எந்த ஆப்ஷன்? இப்ப ஆப்ஷன் பார்த்ததுமே நான் சொல்றது கட்டுமே நீங்களே சொல்லிடலாம் இல்லையா. வரிக்கோட்டு பாதையில். அடுத்துமா, சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும்
மாதம், எந்த மாதத்துல சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா ஜனவரி மாதம். அடுத்து பாருங்க, சாலை விபத்துக்கான காரணங்கள். இதுல பாருங்க, அதிவேகம், குடிபோதையில் ஓட்டுதல், ஓட்டுநர்கள் கவன சிதறல், இவை அனைத்தும் இருக்குது. இப்ப ஆப்ஷன் நம்ம படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டி. போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை. போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை எதை குறிக்கிறது அப்படின்னா கட்டாய குறியீடுகள். அதுதான் போக்குவரத்து குறியீடுடைய முதல் வகை. அடுத்த வினா, சேது பாரத திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு. சேது பாரத திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு 2016. ஏபிஎஸ் என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபிஎஸ் உடைய விரிவாக்கம் பூட்டுதல் இல்லா நிறுத்தும் அமைப்பு, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அடுத்த வினாமா, வளைவில் முந்துவது. வளைவில் முந்துவது என்ன அனுமதிக்கப்படுகிறதா, அனுமதி இல்லையா, கவனத்துடன் அனுமதிக்கப்படுகிறதா, நமது விருப்பமா? ஆப்ஷன் பி, அனுமதி இல்லை. அடுத்து 187வது வினா, அவசர சிகிச்சை ஊர்தி வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நாம் வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும். ஆப்ஷன் சி. அடுத்த வினா, வாகனம் ஓட்டும் போது எப்பொழுதும் டேஷ் புறம் செல்ல வேண்டும். எந்த புறமாக செல்ல வேண்டும் கேட்டிருக்காங்க. இடது புறமாக செல்ல வேண்டும். அடுத்து, கட்டாய குறியீடுகள் டேஷ் வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும். எந்த வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கேட்டிருக்காங்க. வட்ட வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்துமா 190, 4 சக்கர வாகனத்தில் டேஷ் அணிவதும் 2 சக்கர வாகனத்தில் டேஷ் அணிவதும் கட்டாயம் என சட்டம் உள்ளது. இதுல பாருங்க, தலைக்கவசம் இதுல கரெக்டா பார்த்தோமே தெரியும். 4 சக்கரத்துல நம்ம என்ன போடணும்? சீட் பெல்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இருக்கை பட்டை. 2 சக்கர வாகனத்துல நம்ம என்ன செய்யணும்? தலைக்கவசம். அப்ப இருக்கை பட்டை தலைக்கவசம் எங்க இருக்குது? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அதாவது சாலை பாதுகாப்பு விதியில இதுல எது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகன தரத்தை கடைபிடிப்பது, அது வேக கட்டுப்பாட்டு அளவினை கடைபிடிப்பது, வாகனம் ஓட்டும் பொழுது செல்லிடைபேசியை பயன்படுத்துவது, சாலைகளில் நடப்பதை தவிர்க்கவும். இதுல எது பொருந்தாத ஒன்றுனா ஆப்ஷன் சி தான். வாகனம் ஓட்டும் போது செல்லிடைபேசியை பயன்படுத்துவது தவிர்க்க வேண்டிய ஒன்று. அடுத்துமா, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார்? குடியரசுத் தலைவர். அடுத்த வினா 193, இந்திய ராணுவ படையின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல். இது எல்லாமே உண்டு. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்த வினா, ராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15. அடுத்த வினாமா, அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, உள்துறை அமைச்சகம். இப்போ நமக்கு போர் நடந்தது இல்லையா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அது அந்த நடந்த தேதி, அதுல உள்ள அனைத்து செய்திகளும் அப்படியே ஒரு வாரத்துக்கான செய்தியை நல்லா தரவா படிச்சு வச்சுங்க. அதுல இருந்து ஒரு வினா கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து பாருங்க, இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. அவைகளுள் ஒன்று எது அப்படின்னா பஞ்சசீலம். நம்ம பஞ்சசீலம்னா நம்ம நடத்திருக்கோம் இல்லையா. நம்ம பழைய புக்ல 10th இருந்துச்சு, புது புக்ல 9th இருக்குது சோசியல். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றில் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை அப்படின்றது அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள். அடுத்த வினாமா 199, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவின் மையம் அமைந்துள்ள இடம் வெல்லிங்டன் உதகமண்டலம். ஆப்ஷன் பி. இந்திய கடற்கரையின் தலைமை தளபதி அட்மிரல். ஆப்ஷன் ஏ. அடுத்த பிறகு, இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆப்ஷன் சி, அர்ஜுன் சிங்.
அடுத்தமா இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதல் சிற்பி ஜவஹர்லால் நேரு. அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் வி.கே. கிருஷ்ண மேனன். இதுலயே நமக்கு அதாவது இதுல எது நமக்கு மேட்ச் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. மாலத்தீவா, இலங்கையா, மியான்மரா, லட்சத்தீவுகளான்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம இந்தியாவுல சார்ந்தது. மியான்மர் தான் பொருந்தாத ஒன்று. இது எல்லாமே நம்ம இந்தியாவை சுத்தி தான் இருக்கு பாருங்க. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்ச நீதிமன்றம். ஆப்ஷன் சி. அடுத்த வினா, டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. ஆப்ஷன் டி. அதாவது குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள், இது எல்லாத்துக்குமே இது உண்டு. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. முதன்மை அதிகார வரம்பு. எந்த வரம்பு? முதன்மை அதிகார வரம்பு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 208வது வினா, பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் எதனால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பொதுநல வழக்கு போடுறோம் இல்லையா, அது உச்ச நீதிமன்றத்தால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, 1 தான். அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் சண்டிகரா, பம்பாயா, கல்கத்தாவா, புதுதில்லியா? இது இப்போ உங்களுக்கு நம்ம படிக்கும் போது தெரிஞ்சிருக்கோம், புதுதில்லி. எஃப்ஐஆர் என்பது என்ன? முதல் தகவல் அறிக்கை தான் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? அமர்வு நீதிமன்றம் என அழைக்கப்படுகிறது. இதுல நம்ம நியூஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி. அடுத்து பாருங்க, எந்த நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் ஆகும்? கொல்கத்தா நீதிமன்றம். முக்கியமான வினாமா, நல்லா படிச்சீங்க. 214 கொல்கத்தா நீதிமன்றம். அடுத்து, ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை முடியாட்சி. அரசியோ அப்படின்னாலே அது முடியாட்சி. அடுத்து பாருங்கன்னா, ஒரு முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறையை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னாக்க தனி நபராட்சி அப்படின்னு அழைப்பார். அடுத்து பாருங்க, இப்ப படிக்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமான வினாக்கள், நல்லா படிச்சீங்க. முன்னாள் சோவியத் யூனியன் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. முன்னாள் சோவியத் யூனியன் சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் சி. இப்ப 218வது வினாமா, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ், வாட்டிகன் சிட்டி இருக்கு இல்லையா. இதுல இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ் இது எல்லாமே பெரிய நாடுகள். வாட்டிகன் சிட்டி சிறிய நாடு, அதனால வாட்டிகன் சிட்டி தான் பொருந்தாத ஒன்று. அடுத்து, ஆப்ரஹாம் லிங்கன் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார்? ஆப்ஷன் சி, சோழர்கள். இது எல்லாமே நமக்கு தெரியும், 6th இருந்தே நம்ம வரலாறுல படிச்சுட்டு வரோம். பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி. ஆப்ஷன் சி, பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? இது முக்கியமான வினா. கிரேக்கம். டெமோக்ரசிங்கிறது கிரேக்க மொழி. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார்? எது அப்படின்னாக்க ஆப்ஷன் பி, மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள் தான். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையை கொண்டுள்ளது?
ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு. ஆப்ஷன் பி இந்தியா. இதுவும் முக்கியமான வினாதான், நல்லா பாத்துங்க. இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. வாக்குரிமையின் பொருள் என்ன? ஆப்ஷன் சி வாக்களிக்கும் உரிமை. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது சமூக சமத்துவம். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, பிரதமரை நியமிப்பவர் அல்லது நியமிப்பது எது அப்படின்னாக்க ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். அடுத்து 229வது வினா, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் யார்? லோக்சபைக்கு 12 உறுப்பினர்களா, ராஜ்யசபைக்கு 2 உறுப்பினர்களா, ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்களா, அடுத்து ராஜ்யசபைக்கு 14 உறுப்பினர்களா அப்படின்னா ஆப்ஷன் சி ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். இது பார்க்க எல்லாமே நமக்கு ரிலேட்டடா இருக்கும், நல்லா கவனமா படிச்சுங்க. ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். அடுத்து இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. முக்கியமான வினா. ஆப்ஷன் பி 1951 இருந்து 1952. அடுத்ததுமா இந்திய அரசியல் அமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1949. 2 வகையான மக்களாட்சி டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். அதாவது நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சி. அப்ப ஆப்ஷன் ஏவும் பியும். அப்ப ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க ரெண்டும். அடுத்து 233வது வினா, நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1920. இது முக்கியமான வினா. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு எது? 1920. அடுத்தமா இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆவர். இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூட்டியர்கள், ஹெர்பர்ட் பேக்கர் 2 பேருமே. அப்ப ஆப்ஷன் சி. அடுத்து 237, கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. எந்தெந்த நாட்டு தேர்தல் முறையை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி இங்கிலாந்து நாட்டின் தேர்தல் முறை. அடுத்த வினாமா, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு ஆகும். ஆப்ஷன் ஏ. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு. முக்கியமான வினா. பிரிவு 324. ஆப்ஷன் டி 324. அடுத்த வினா, இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? பகுதி 15. ஆப்ஷன் பி. அடுத்த வினா, பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தேர்தல் ஆணையம். நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. முக்கியமான வினா. 2014. நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. ஆப்ஷன் சி. அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு. ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய தேர்தல் ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. ஆப்ஷன் ஏ 3. அடுத்த வினாமா, தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள். முக்கியமான வினா. ஆப்ஷன் பி ஜனவரி 25. அடுத்து இந்தியாவில் எந்த கட்சி முறை பின்பற்றப்படுகிறது? ஆப்ஷன் டி பல கட்சி முறை நம்ம இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது. அடுத்த வினா, 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 7. நர்மதா பக்சோவோ அந்தோலன் என்பது என்ன அப்படின்னா, நர்மதா பக்சோலோ அந்தோலன் என்பது அழுத்த குழுக்களுடைய பெயர். இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு. ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு.
அடுத்து பாருங்க, ஆனா முக்கியமான ஒரு வினா. ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது. ஆப்ஷன் சி அரசியல். ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை நீ மீட்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியான வினாலாம் ரொம்ப முக்கியமானது, நல்லா பாத்துங்க. ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க, குழந்தை ஒழிப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்த வினா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு. ஆப்ஷன் சி 30 நாட்களுக்குள்ளார. அடுத்து, ஐநா சபையின்படி டேஷ் வயது நிறைவு பெற்றோர் குழந்தை ஆவார். ஆப்ஷன் டி 18. அடுத்த வினா 254. டேஷுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யமூர்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னாக்க அமைதிக்கான. ஆப்ஷன் பி. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது. முப்பது பிரிவுகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ. அடிப்படை கடமைகள் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் டேஷ் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தத்தின்படி. அடுத்த வினா, தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அனுமதி அமைக்கப்பட்டதுன்னா 1993. ஆப்ஷன் டி. அடுத்த வினா, பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989. இந்த 1989 மூதாதையர் சட்டம்ங்கிறது முக்கியமானது, அதையும் படிச்சீங்க. நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்து, டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்கள் ஆகும். எந்தெந்த நாடுகள் ஒற்றை ஆட்சிக்கு உதாரணம் அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது ஜப்பானும் பிரான்சும் ரெண்டும் சேர்ந்தது. அடுத்துமா, பாராளுமன்ற ஆட்சி முறை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. பாராளுமன்ற ஆட்சி முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி வெஸ்ட் மினிஸ்டர். முக்கியமானது, பாராளுமன்ற ஆட்சி முறை வெஸ்ட் மினிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னா ஜிவி.கே. ராவ் மேத்தா குழு. ஆப்ஷன் சி. அடுத்த வினா, டேஷ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. சோழர் காலத்தில். ஆப்ஷன் ஏ. 73 மற்றும் 74 அரசமைப்பு திருத்த சட்டங்கள் எந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தன? ஆப்ஷன் ஏ 1992. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி மாவட்ட ஆட்சியர் தான் ஊராட்சிகளின் ஆய்வாளர். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. முக்கியமான வினாமா இது. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு. சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் ரகசிய தேர்தல் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி குடவோலை முறை. குடவோலை முறை. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஷ் ஆகும். கிராம ஊராட்சி. கிராமங்களின் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி. அடுத்த வினா 268வது வினா, பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் யார்? பேரூராட்சியின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் செயல் அலுவலர். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினாமா, கீழ்காண வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் இறையாண்மை, அப்புறம் தான் சமதர்மம், அடுத்து சமய சார்பற்ற ஜனநாயகம், அடுத்துதான் குடியரசு. அப்ப சரியான வரிசை இருக்கிறது ஆப்ஷன் டி. அடுத்து 270வது வினா. நம்ம இந்த வினாவோட நம்ம இந்த வகுப்பை முடிச்சுப்போம். இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? எப்போ திருத்தப்பட்டதுங்கிறத நம்ம படிச்சோம், எந்த ஆண்டுங்கிறத. இது எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? முக்கியமான வினா, நல்லா தரவா படிச்சீங்க. ஒரு முறை திருத்தப்பட்டது. அது எப்ப திருத்தப்பட்டதுங்கிறத நம்ம படிச்சாச்சு. சரியா? அடுத்த வகுப்புல மீதி வினாக்களை பார்க்கலாம். நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.